இந்தியாவின் மிக நீண்ட தூர ரயில் இனி தினசரி பயணிகள் ரயிலுக்கு வழங்கப்பட இருந்த நிரந்தர எண்ணானது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. தாம்பரத்திலிருந்து கடலோர பகுதி வழியாக ராமநாதபுரம் நோக்கி வந்த ரயில் கொண்டாடும் மக்கள், இந்த எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கன்னியாகுமரியிலிருந்து திபுருகருக்கு இயக்கப்படும் ரயில் தான் இந்தியாவின் மிக நீண்ட தூர ரயில். இந்த ரயிலானது தற்போது வாரத்திற்கு 5 நாட்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரயிலை எப்போவோ தினசரியாக மாற்ற சொல்லி பரிந்துரை வந்தாச்சு. ரேக் அலாட் ஆகிறனால இந்த ரயில் படிப்படியாக தினசரி ரயிலாக மாறிக்கொண்டு வருகிறது. அதன்படி வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி திபுருகரிலிருந்து தினசரியாகவும் 12ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து தினசரியாகவும் இதன் சேவை தொடர உள்ளது. மற்றும் இந்த ரயிலுக்கான இந்த அதிவிரைவு எண்ணானது மாற்றியமைக்கப்பட்டு விரைவு ரயிலுக்கான எண்ணானது வழங்கப்பட உள்ளது. இந்த ரயிலானது அதிவிரைவு ரயில் அப்படிங்கிற கேட்டகரியிலிருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படிங்கிற கேட்டகரிக்கு மாறப்போகுது. ஸோ அது எந்தெந்த ரயில் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம இன்னொரு காணொலி பண்ணி போட்டிருக்கோம். 10 ட்ரெயின் தமிழகம் வழியாக போகிற ட்ரெயின் மாற்றுறாங்க. அதில் நம்ம இந்த இந்தியாவின் மிக நீண்ட தூரம் செல்லும் கன்னியாகுமரி ரயிலும் ஒன்று. இந்த ரயில் தினசரியாக மாற்றுவதனால் யாருக்கு பயன், என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம்னா, இந்த ரயில் தமிழகத்திலிருந்து புறப்பட்டாலும் கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு தமிழகத்தின் 2வது நிறுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான். அதோட தமிழகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக கவர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை தான் கவர் பண்ணுது. கன்னியாகுமரியிலேருந்து 5:25 எடுக்கிற ட்ரெயினானது கோயம்புத்தூரை அதிகாலை 4 மணிக்கு சென்று சேருது. ஸோ கேரளாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நேரடி இணைப்பை இந்த ட்ரெயின் கொடுக்குது. இந்த ட்ரெயின் வர்ற டைமிங்கில் திருவனந்தபுரத்துலேருந்து புறப்பட்டு ஒரு ஏர்லி மார்னிங் ட்ரெயின் அப்படிங்கிறது கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு கிடையாது. ஸோ இந்த ரயில் தினசரியாக மாற்றப்படும் போது திருவனந்தபுரம், கொல்லம் போன்ற பகுதிகளிலிருந்து, அதாவது கோவையிலிருந்து சேலம் வரை உள்ள மக்களுக்கு ஒரு தினசரி ரயிலாக இந்த ரயில் கிடைக்கப்பெறுகிறது. அந்த சிட்டிஸ் உள்ள ரொம்ப முக்கியமான சிட்டிஸ் இதெல்லாம் இந்த ரயில் இணைச்சிரும். இந்த ட்ரெயினை தமிழகம் வழியாக இயக்க சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறீங்க. அது சாத்தியப்படாத ஒன்று. காரணம் என்னென்னா, இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து போகும்போது 493 கிலோமீட்டர் சம்திங் தான் வருது. ஸோ நம்ம தமிழகம் வழியாக போகும்போது 534 கிலோமீட்டர் நம்ம வருது. ஆனால் ரயிலுக்கு பாதை மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியப்படாத விஷயம். வேண்டுமென்றால் தமிழக மக்கள் புதிய ரயிலை புதிய வழித்தடத்தில் பரிந்துரை செய்யலாம். ஸோ நீ நாகர்கோவிலிருந்து கூடுதல் ட்ரெயின் கோவைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் கோவை வழியாக கிடைக்கும், ராமேஸ்வரத்துலையும் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து யாருக்கு இந்த ரயில் தினசரி ஆகிறனால பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுஹாத்தியிலிருந்து தினசரி ரயில் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது. அதிகாலை 2:10. அதை விட்டால் தினசரி ரயில் கிடையாது. இந்த திபுருகர் ரயில் தினசரி ஆகும்போது கவுஹாத்தியிலிருந்து திபுருகருக்கு ஒரு தினசரி ரயில் சேவையானது கூடுதலாக கிடைக்கப்பெறும். கொரோனாவுக்கு பிறகு பயணிகள் ரயில் எல்லாமே சிறப்பு எண்களை கொண்டு இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த ரயில்கள் மறுபடி அந்த நிரந்தர எண்ணில் இயங்கும்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அந்த நடைமுறையானது வருவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சிறப்பு எண்ணில் தான் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த சிறப்பு எண் இருக்கும்போது எல்லோரும் பயணிகள் ரயில் வராது அப்படின்னு நினச்சிட்டு இந்த ட்ரெயினை மெர்ஜ் பண்ணி அந்த ட்ரெயினை மெர்ஜ் பண்ணின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெயினை மெர்ஜ் பண்ணி பயணிகள் ரயில் சேவை அப்படிங்கிறதே இழந்துட்டீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறு அறிவிப்பு வரும் வரை இந்த எண்கள் சிறப்பு எண்ணில் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் யாரும் ரயில்களை ஒன்றோட ஒன்று மெர்ஜ் பண்ணி ஒரு டேரக்ட் ட்ரெயினை இயக்குங்க அப்படின்னு கோரிக்கை வைக்காதீங்க. இதனால் தமிழகத்தில் நிறையா ட்ரெயின் பறிவு இருக்குது. 200 கிலோமீட்டருக்கு மேலே போனாலே அது எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறுத்தங்கள் பறிபோகும். இதனால் அந்த சின்ன நிறுத்தங்களில் இந்த ரயில்களை பயன்படுத்தும் மக்களானவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஸோ ஒரு ட்ரெயின் வேணும்னா புதுசாக ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு கேளுங்க. அந்த பயணிகள் ரயிலை நீட்டிக்க சொல்லி என்றைக்குமே கோரிக்கை வைக்காதீங்க. இது என்னோட ஒரு கருத்து மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லாரோட ஒரு கருத்தாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. தற்போது அதன் முன்னோட்டமாக தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயிலானது வாரத்திற்கு 2 நாட்கள் இயக்கப்பட உள்ளது. அதன் முதல் சேவையானது துவங்கியது. இதை தமிழக மக்கள் நிறையா கொண்டாடினாங்க. ஸோ டெல்டா வழியாக ஒரு வண்டியும், சோட்லை என்ற வழியாக ஒரு வண்டியும், கடற்கரை வழியாக ஒரு ரயிலுமானது ராமேஸ்வரம் நோக்கி வர இருக்குது. இது ஒரு பாரம்பரியமிக்க பழமையான ரயில். அதாவது மீட்டர் கேஜ் காலத்திலேயே ராமேஸ்வரத்தில் இயங்கின ரயில். அகல ரயில் பாதை மாற்றத்தினால இந்த ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது இந்த ரயிலானது பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்கு பிறகு நிரந்தர ரயிலாக இயக்கப்படும். அதோட ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 3வது ஒரு இரவு நேர ரயிலாக அமைய இருக்குது தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே. ஸோ இந்த பகுதியில் இது வரைக்கும் சென்னைக்கு ஒரு தினசரி ரயில் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரயில் வரும்போது அந்த தினசரி ரயில் அப்படிங்கிறது கிடச்சிரும். இந்த பகுதி மக்கள் அதை எப்படி கொண்டாடுறாங்கிறத ஃபோட்டோ, வீடியோஸ் அண்டு இந்த கிளிப்பில் போட்டிருக்கேன், பாருங்கள். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 06
051 தாம்பரம் ராமநாதபுரம் விரைவு வண்டி. தாம்பரம் இருந்து திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கா, மானாமதுரை வழியாக ராமநாதபுரம் வரை செல்லும் வண்டி 1 மணி 20 நிமிடங்களுக்கு 4வது நடைமேடைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் மற்றும் தகவல்களை பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.